மீன ராசிக்காரர்களுக்கு, அதுவும் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கடல் வாழ் உயிரினங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, தங்க வியாபாரம் பண்ணுறவங்க, தங்க முகவர்கள், பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வரும், புதிய வேலை கிடைக்கும், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். அதை தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. முயற்சிகள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் சந்திராஷ்டம தினம்னு சொல்லக்கூடிய 3/7/2025 6/7/2025 வரலும் தவிர்க்கிறது நல்லது. அது தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பும், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும், தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும் இருக்கக்கூடிய வாய்ப்பும், தந்தைக்கு உடல்நிலையில் ஆஸ்பத்திரி வரலும் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கும். அரசாங்கம், அரசு சார்ந்த ஊழியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணிதம் சம்பந்தமான விஷயங்கள், அதை தவிர ஆடிட்டிங், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு புதனும் மாறுறதுனால, 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரும். அதை தவிர 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சிறு சிறு பிரச்சனைகளை உடல் நலத்தில் உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இரத்த அழுத்தம் வரக்கூடியதும், கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது நல்ல ஒரு ஏற்றமான காலம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் வணங்கிட்டு வர்றதும், கண்டிப்பாக தட்சிணாமூர்த்திக்கு ஒரு மஞ்சள் கலர் சால்வை போய் கொடுத்துட்டு வர்றதும், அதாவது துணி வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாகும் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும்.